நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இந்த பதிவில் நான் ஒரு சிலரெல்லாம் கூப்பிடுறேன். அவங்க எல்லாம் வரணும், இல்லை இந்த பதிவை பார்க்கணும். குஷ்பு மேடம், குஷ்பு சுந்தர் மேடம், குஷ்பு சுந்தர் மேடம் எங்க இருக்கீங்க? அம்மா பத்திரிகை சங்க தலைவி கஸ்தூரி, கஸ்தூரி எங்கம்மாக்கிற? அப்புறமா யாரு? அக்கா வானதி சீனிவாசன் அக்கா எங்கக்கா இருக்க? அம்மா இந்தி இசை சவுந்தரராஜன், இந்தி இசை சவுந்தரராஜன் எங்கம்மா இருக்க? கொஞ்சம் எல்லாரும் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்து நான் பேசுறத கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கெல்லாம் இந்த லிங்க் போடுறேன். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு பேசுறீங்கல்ல. நீங்க எல்லாம் பாஜக கட்சியில உங்க கூட்டணியில் இருக்கிற அதிமுக எல்லாரும், குறிப்பா நீங்க பாஜக பெண்களிடத்துல பேசுகிறேன், ஓகேவா? நீங்க பாஜக பெண்களிடத்துல. அப்புறமா சுமதினு ஒரு பொண்ணு ஒண்ணு பேசும் டிபேட்லாம், நாம ஒண்ணு வச்சுக்கின்னு அப்படியே எகிரி குதிக்கும். இன்னும் பலர் இருக்கீங்க, அதுல பேரு சரியா ஞாபகம் இல்லை. உங்களெல்லாம் கேக்குறீங்க, உங்களெல்லாம் கேக்குறேன். இந்த கருநாகராஜன் 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 ஒரு காம நாகராஜன் ஒருத்தங்கிறான் உங்க கட்சியில. காம நாகராஜன் ஒருத்தவங்க கட்சியில் இருக்கிறான். பாலியல் வன்கொடுமை நடக்குது, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னு பேசுறீங்கல்ல. நம்பர் 1 பாலியல் வன்கொடுமை நடக்கிற கட்சி எதுன்னு கேட்டா பாலியல் ஜல்சா கட்சி பாஜக. அதை நீங்க மறந்து மறந்து பேசுறீங்க. உங்க கமலாயம் இருக்குது இல்ல, அது கமலாயம் இல்ல, அது காம ஆலயம். காம லீலைகள் நடைபெறுகிற ஒரு ஆலயம் தான் அந்த கமலாயம், காம ஆலயம். அதுல காம லீலைகளை அரங்கேற்றக்கூடியவன் யார் என்று கேட்டால், இந்த வயதிலும் கல்லுக்கு சேலை கட்டாலும், கல்லுக்கு சேலை கட்டினாலும் விடமாட்டான். அவன் பேருனா கேசவ விநாயகன். கேசவ விநாயகன். இப்படி காம கூட்டமாக இருக்கிற கமலாயத்தில் என்ன நடக்கிறது? உங்களுடைய பாலியல் ஜல்சா கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இதை மட்டும்தான் திருமதி குஷ்பு சுந்தர கேட்கிற, உலக பத்திரிகை சங்க தலைவி கஸ்தூரியை கேட்கிறேன், எங்க அக்கா வானதி சீனிவாசனை கேட்கிறேன், எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன், அதான் தமிழ் இசை சவுந்தரராஜன், இந்தி இசை சவுந்தரராஜனை கேட்கிறேன். இன்னொன்னு இது பார், மது வாந்தியா, அந்த வைத்தி மகேந்திரன் பொண்ணு, வைத்தி மகேந்திரன் பொண்ணு மதுவந்தி, அந்த மதுவந்தி உங்களெல்லாம் கேட்கிற, உங்க பாஜக பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தாமா? இந்தியா முழுக்கும் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால், உட்கட்சி பாஜக இருக்கிற மகளிர் அணி சகோதரிகளுக்கு பாஜக கட்சி முன்னணி தலைவர்களால் அங்கே கருப்பு சூறையாடப்படுகிறது, பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். அதற்கு பல்வேறு சான்றிதழ்கள், பல்வேறு உதாரணங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம். இதோ இப்போ சென்னையில மாவட்ட மகளிர் அணி தலைவி பிஜேபியில தங்க சோபனா, தங்க சோபனா, தங்க சோபனாவை பித்தளை சோபனா ஆக்கிட்டான். யாருன்னா இந்த காம நாகராஜன், கரு நாகராஜன். அந்த பொம்பளை பூரிக்கு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு பயங்கரா இல்ல, அந்த காம நாகராஜ, கரூர் நாகராஜ, அவன் என்ன பொறுப்பு? பாஜகனுடைய மாநில துணைத் தலைவர். பண்ணி குட்டி போட்ட மாதிரி 50 பேருக்கு நான் மாநில துணைத் தலைவர், அதுல இவன் ஒருத்தன். இவன்லாம் கூட பேசணும், ஆஹா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு. உக்கால இவன் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இந்த காம நாகராஜன், காம நாகராஜன் அவன் கொடுத்தனுங்கிறான் பாருங்க. சென்னையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அணியினுடைய பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனாக்கு பாலியல் தொல்லை கொடுத்துக்கிறான், லவ் லெட்டர் எழுதிக்கிறான், கண்ணடிச்சிருக்கான், அப்பப்ப கூப்பிட்டுருக்கான், வீட்டுக்கு வந்து போன்றான், ராத்திரியில போன் போடுறான். என்னது ராத்திரியில போன் போடுறான்? ஒரு கட்டத்துல காருக்கு உள்ளேயே அந்த பாஜக மகளிர் அணியினுடைய தலைவர் அந்த சகோதரி தங்க சோபனாவை பலாத்காரம் பண்ண பாத்துக்கிறான். 4-5 முறை சவுள்ளே அடிச்சிருக்கு, பலார்னு சவுள்ளே அடிச்சிருக்கு. ஆனா இது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கண்டென்ட் நான் எடுத்தேன் இன்னைக்கு சோசியல் மீடியால. ஏன் இன்னைக்கு இந்த கண்டென்ட் நான் எடுத்தேன்னு கேட்டா, பல கண்டென்ட் இருக்குது எலெக்ஷன் நேரத்தில் பேசுறதுக்கு. ஏன்னா நேத்து எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். நேத்து எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது பெரிய விஷயம் இல்ல. அவர் யாரை ஏத்தனான்னு தெரியுமா? அந்த வண்டியில என்னது முதல் கோணம் முற்றிலும் கோணம் வாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேட் இம்ப்ரெஷன் ஆயிருந்துச்சுன்னா
எல்லாமே பேட் இம்ப்ரெஷனா இருக்கும். இந்த சகுனமே சரியில்லை எடப்பாடிக்கு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல போனீங்க, சாமி கும்பிட்டீங்க, எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா யாரை ஏத்துறாங்க? அந்த மேல கிரைன்னு ஒன்று வரும், அந்த லிப்ட் மாதிரி மேல வரும் இல்ல, அதுல எடப்பாடி வருவார்ல, எடப்பாடி கூடவே வந்துச்சு இந்தி இசை சவுந்தரராஜன். தமிழிசை, அது இந்தி இசை சவுந்தரராஜன். எடப்பாடி கூட வரும்போதே இந்தி இசை சவுந்தரராஜன் வந்துச்சு. அது மயிலாப்பூர் பாஜக ஒதுக்கிறாங்களாம். டேய், உங்களுக்கு முதல்ல வேட்பாளர் ஓட்டு கேட்கறது உங்களுக்கு ஆளே இல்ல. ஆமா, அது அப்படியே மேல வந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா தாங்க தாமரை அடிக்கிறாங்க, இந்த வேட்பாளரே அறிவிக்கல. அதுக்குள்ள கேட்டா இந்தி இசை சொல்லிச்சு, அவர் தான் போன் போட்டு என்ன கூப்பிட்டார் அண்ணன், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்தி இசை சவுந்தரராஜன் வச்சுன்னு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால எடப்பாடி ஓட்டு கேட்டாரு. சோழி முண்டிச்சு. விஷயத்துக்கு வரேன். என்ன அந்த இந்தி இசை சவுந்தரராஜன் என்ன அப்புறம் நேத்து அதெல்லாம் பேச வேண்டியது நிறைய இருக்குது. எடப்பாடி ஓட்டு கேட்டது, நேத்து அவர் சொன்ன குற்றச்சாட்டு அதெல்லாம் ஓர வச்சுட்டு இந்த காம நாகராஜன், இந்த கரு நாகராஜன் மேட்டரை யாத்திரம் எடுத்தேன். இதை ஒருத்தர் பேசலீங்க. இதை எந்த யூடியூப்லயும் பேசாத மாதிரி பண்ணிட்டானுங்க பிஜேபி சங்கி பசங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்த மாவட்ட பாஜக மாவட்ட மகளிரணி தலைவர் தங்க சோபனாவுக்கு இந்த காம நாகராஜன் பொறுக்கி புறம்போக்கு பம்பள பொறுக்கி நாயி பாலியல் தொல்லை கொடுத்து கெடுக்கவே போயிட்டான், கார்ல லாக் பண்ணி. அது பிரச்சனை பெருசாகி இந்த தங்க சோபனா என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரதமருக்கே கடிதம் எழுதிருச்சு. கடிதம் எழுதி எனக்கு நியாயம் வேணும். இதுல இவங்கெல்லாம் உக்காந்துக்கின டிவியில ஆவோன்னா அப்பா, அதுல எங்க அக்கா வானதி சீனிவாசன் 1/2 கிலோ பிளேடு அரைச்சி அதை சும்மா முழுகிட்டு தொண்டையில சிக்கினா என்ன ஒரு குரல் கீச்சு இருக்கோ. அது ஒரு பக்கம் கத்துது. அந்த நைட்ல பப்புக்கு போகும் பாரு ஒண்ணு, வைகை மகேந்திரன் பொண்ணு மதுவாந்தி, ஆமா பாப்கட் கட்டிக்கின்னு, அது என்ன பேச்சு பேசுறா எப்பா. அது மதுவந்தி டாக்ஸ் ஒரு சேனல் வச்சுக்கிறேன். அடுத்து உலக பத்தினிகள் சங்க தலைவி கஸ்தூரி, ரொம்ப பத்தினி. ஆமா, அது என்ன பேச்சு பேசுது. எங்க அக்கா குஷ்பு, ஆமா மிஸ்டர் குஷ்பு சுந்தர், அது என்ன இந்த இந்தி இசை என்ன, இவங்க எல்லாம் அது ஏதோ ஒன்று சுமதி என்ன அது ஒரு பேர் பேசுத ஒண்ணு டிபேட்ல இருந்து. அப்பமா மகளிர் நீங்க ஐயோ எப்பா பெண்களுக்கு உன் கட்சியில என்ன நிலைமை அதை சொல்லு. உன் கட்சியில இதை எதனா வெளியே யாருன்னா பேசுனீங்களா? ஒண்ணு வேணா. அந்த பெண் எவ்வளவு ஒரு மனக்குமரலோட அது பிரதமர் கடிதம் தெரியுமா நண்பர்களே? அதாவது அறைக்குள் முத்தமிட முயற்சி. லக்காடி பாடூஸ் பையன் இவன் என்ன பண்ணினா பார்த்தியா, கரு நாகராஜன், காம நாகராஜ அந்த தங்க சோபனாக்கு அறைக்குள்ள முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணினா. ஆமா, இவர் அப்படியே மன்மதான். இவர் அப்படியே மன்மதான், ஹீரோ இல்ல. அப்படியே அறைக்குள்ள முத்தமிட முயற்சி, காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு, அதாவது ரேப் பண்ண பத்திரம். யாரு? இந்த பொறுக்கி பையன், இந்த பொம்பளை பொறுக்கி, இந்த காம நாகராஜன், கரு நாகராஜன், அந்த பொண்ணு, அந்த பாப்பாக்குது இல்ல, அதான் அந்த தங்க சோபனா, அதை ரேப் பண்ண பாத்துக்கிறான். அப்புறமா பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் உன் கெரியரையே க்ளோஸ் செய்து விடேன் என்று மிரட்டுகிறார். என்னுடைய ஆசைக்கு நீ இணங்காவிட்டால் நான் உன்னை பாலியல் வன்புறமை பண்ணணும், நான் உன்னை கெடுக்கணும், உன்னை அடையணும். இதுக்கு நீ எனக்கு கோஆபரேட் பண்ணலனா, என் ஆசைக்கு நீ இணங்கலன்னா உன் கெரியரையே நான் க்ளோஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார் என்று ஒரு பதட்டமான சூழ்நிலையில இப்படி ஒரு கடிதத்தை அந்த பொண்ணு, யாருன்னு கேட்டா தங்க சோபனா, பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்குது. இது தொடர்பாக இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வரல, இந்த கர்மத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. இது தொடர்பாக தங்க சோபனா பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். அதன் பிறகு நடந்த காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜன் என்னை சந்தித்தார். நாம் இருவரும் மடிப்பாக்கும் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும், எனவே உன் கைபேசி எண்ணை தா, போன் நம்பர் கேட்கிறான், உன் கைபேசி எண்ணை தா என்றார். நானும் கொடுத்தேன். இந்த பொண்ணும் பாவம் கொடுத்துட்டு போன் நம்பர். ஒரு நாள் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சோபனா, உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் இவனுக்கு அந்த டைம்ல பார் டூயட் லவ் மூட்ல போய்கிறான். உன்னை பார்த்த முதல் நாளே அந்த மாதிரி போயிட்டான். போயிட்டு என்ன சொல்றான், போன் பண்ணிட்டு, உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நான் தனியாக இருக்கிறேன், நீ வர முடியுமா என்றார்.
இந்த காம நாகராஜங்கிறான் இல்ல, இந்த பொம்பளை பொறி பையன், இவன் பாவம் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிறான். தனியாக நீ வர முடியுமான்னு கூப்பிட்டுக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிக்குது, இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன். நல்ல குடும்ப பொண்ணு பாவம். இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்தேன். மேலும் என்னை பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். நான் கமலாயம் சென்ற பொழுது மாநில பொதுச் செயலாளராக கருநாகராஜன் இருந்த நேரத்தில் அவருக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் என்ற முறையில் மாவட்ட மகளிரணியுடன் மரியாதை செலுத்த சென்றிருந்த பொழுது, மரியாதை செலுத்தி விட்டு வெளியே வரும் பொழுது தங்க சோபனா நீ மட்டும் உள்ளே வா என்று அழைத்தார். இந்த பொறுக்கி பையன் இந்த காமநாகராஜன் தங்க சோபனா நீ மட்டும் உள்ளவான்னு கூப்பிட்டான். அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, நான் அறை உள்ளே சென்ற பிறகு பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றார். வக்கால ஓடி என்ன பண்ணிக்கிறான் பாத்தீங்களா அந்த காமநாகராஜன். உள்ள கூப்பிட்டு பலவந்தமா கையை புற்றி இழுத்து என்ன சொல்றது முத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறான். நான் சுதாரித்துக் கொண்டு அவரை கன்னத்தில் அறைந்து விட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். கட்சியின் நலன் கருதி கட்சியின் வளர்ச்சி கருதியும் இந்த விவரங்களை பலரிடம் நான் எடுத்து கூறவில்லை. அமைதியாக இருந்து விட்டேன். அடுத்து என்ன பாருங்க, இதோட போல 2022 ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானது. கட்சியின் மாவட்ட தலைவர் திரு சாய் சத்யன் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி 1987 வார்டில் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று கூறினார். ஆனால் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நம் கட்சியில் பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லாத தனது மனைவி கிருஷ்ணபிரியா போட்டியிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் நான் சுயேட்சாக போட்டியிடுவேன் என்றார். கட்சியின் நலனை கருதி எனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுக் கொடுத்தேன். 2011 ஆண்டு நடந்த தேர்தலிலும் 2022 ஆண்டு நடந்த தேர்தலிலும் கிருஷ்ணபிரியா தோல்வியடைந்தார். அதன் பிறகு மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அவர்கள் சோபனா என்னை உடனே சந்திக்க வேண்டும் வா என்றார். யாரு இந்த பொறுப்பை கொடுத்தான் தெரியும். இது எப்போ, இது 2022 கவுன்சில் எலெக்ஷன் 2 மணி அந்த தோத்து போச்சா. தோத்து போன உடனே இவன் என்ன பண்றான், துணைத் தலைவர் ஆயிட்டான். இந்த பொறுப்பையன் பொதுச் செயலரா இருந்தவன் துணைத் தலைவர் ஆயிட்டான் இந்த காமநாகராஜன். உடனே நீ என்னை உடனே சந்திக்க வேண்டும் என்றார். கட்சி வேலை என்று நினைத்து நான் அவரிடம் சில மகளிரணியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றான். அந்த பொண்ணு சில மகளிரணியரை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அப்புறமா வரேன்னு அந்த அம்மா சொல்லுகிறாங்க தங்க சோபனா. அதற்கு அவர் இல்ல உடனே வா, நீ உடனே வந்தாவணும், இல்லன்னா அப்புறமா வரேன்னா. உன்னை என்ன சொல்கிறான், அண்ணா உன்னை என்ன நீ அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா லவ்வர் இல்ல, முத்தெல்லாம் கொடுக்க போய் தவுள் அடியெல்லாம் வாங்கிக்கிறான் காமநாகராஜ், அண்ணான்னு கூப்பிடாதான்னு. அதுக்கு இந்த அம்மா குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் அண்ணான் தான் கூப்பிடணும், ஜீனு கூப்பிடக்கூடாது என்று கட்சியின் காரியகர்த்தார் அனைவரும் ஜி என்றுதான் அழைக்கக்கூடாது, அண்ணான் கூப்பிடுங்க, எல்லாரையும் அண்ணான் கூப்பிட சொல்லிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன் இந்த அம்மா சொல்லி அந்த யாருகிட்ட, அந்த காம நாகராஜன் கிட்ட. அவருக்கு அடுத்த வேலை இல்ல, நீ என்ன அண்ணான்னு கூப்பிடக்கூடாதான்னு. சரி இருந்தாலும் கூப்பிட்டானேன்னு சொல்லி என்ன பண்ணு, கட்சியின் அவசரமாக வேலையை நீ உடனே வர வேண்டும், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன், கட்சி விட்டு எடுத்து விடுவேன் என்று மிரட்டினார். நானும் ஒன்னும் புரியாமல் கட்சி வேலை என்பதால் அவர் இருக்கும் இடத்துக்கு சென்றேன். அந்த சமயத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரமாக இருந்தது. அவர் உடனே கார் உள்ளே வா என்றார். உன்னுடன் கட்சி பணி குறித்து பேச வேண்டும் என்றார். வரம்போக்கு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பையன் ஒக்காலே கட்சி ஆபீஸ்ல கூப்பிட்டுதான் கட்சி வேலை பார்ப்பாங்க, இவன் காருக்குள்ள கூப்பிட்டுதான் பார். அது சரி, அந்த பாரதிய ஜனதா கமலாயமே காமாலயமாச்ச, இவன் காருக்குள்ள கூப்பிட்டுறான். உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த கார் ஓட்டுநரை பார்த்து நீ வெளியே போன்றான். இந்த பொண்ணு காருக்குள்ள போய் தங்க சோபனா காருக்குள்ள போனோன்னு அந்த காமநாகராஜன் என்ன பண்ணிக்கிறான், டிரைவரை வெளியே அமிச்சிட்டான். இதெல்லாம் இந்த அம்மா பிரதமருக்கு இந்த கடிதத்தை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிச்சுட்டு இருக்கிறேன். ஓட்டுநரை பார்த்து நீ காருக்கு விட்டு வெளியே நில்லு என்று கூறினார். நான் காரில் அமர்ந்தவுடன்
சோபனா, எனக்கு நீ இணக்கமாக இருந்திருந்தால் உன்னை நான் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஜெயிக்க வைத்து மகாராணி போல் வைத்திருப்பேன் என்று கூறியபடி என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். கட்டி அணைத்து உம்மா தாரோன்னு ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி மீனா கிட்ட இந்த மாதிரி இவன் என்னடான்னா என்ன சொல்றது, என் தொடையின் மீது கை, அந்த சகோதரி நமக்கு சகோதரி, அவனுக்கு எந்த பொண்ணும் சகோதரி இல்ல. அந்த புறம்போக்கு பையன் அந்த கரு நாகராஜ காம நாகராஜ என்ன பண்ணிக்கிறான், அந்த அந்த பொண்ணு தொட மேல கை வச்சு அந்த பொண்ணு சொல்லுது, என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். நான் காரின் கதவை என் காலால் உதைத்து கரு நாகராஜனை தள்ளிவிட்டு என் முழு பலத்துடன் போராட்டி வெளியே வந்து தவட மேலே பலார் என்று ஒன்று விட்டேன். அப்போ ஒன்று கடம் விட்டு வீட்டுக்கு சென்று விட்டேன். பல மணி நேரம் அழுதேன். கட்சியில் என்னை விட பலவீனமான பெண்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் இது போன்ற காமுகனிடம் இவர்கள் எப்படி சித்திரவதை அனுபவித்து இருப்பார்கள், மேலும் கட்சியை விட்டு சென்றிருப்பார்கள். எனவே இது போன்ற காமுகனிடம் இருந்து கட்சியை காப்பாற்ற அவர் மீது நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் புகார் மனுவாக எழுதி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களிடம் முன்னாள் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், அவனை பத்தி நான் வரேன், அந்த கேசவ விநாயகம் அவன் பெரிய பப்பள பொறிக்கி கேசவ விநாயகம் நடந்ததை அனைத்தையும் எடுத்து கூறினேன். ஆனால் அந்த சமயத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பிரதமராகி நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து இந்த காம நாகராஜன் கரு நாகராஜன் நடவடிக்கை எடுத்து பாஜகவில் இருக்கிற எங்களை போட்ட பெண்களின் கருப்பை பாதுகாக்க வேண்டும். இப்படி பாஜகவில் இருக்கிற காம கொடூரன்கள் பலர் இருக்கிறார்கள். பாஜக மகளிரணி நாங்கள் எங்கள் கற்பை கூடவா விலைக்கு கொடுக்க முடியும்னு ஒரு சோகமா இந்த தங்க சோபனா பிரதமருக்கு கடிதம் எழுதுங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கடிதம் பெற்றதா இருந்துச்சு, ஆனா படிச்சா இது தங்க சோபனா பிரதமருக்கு எழுதுகிற கடிதம். ஐயா, இந்த மாதிரி பொறுக்கி பசங்க வச்சுக்கின்னு இந்த மாதிரி பலரை பண்ணிக்கிறான் கருநாகராஜன். இது கொஞ்சம் தைரியமா இந்த அம்மா வெளியே வந்துருச்சு. தைரியமா எத்தனை பேர் கற்பு இழந்திருப்பாங்க. ஏன்னா பாஜக 3ஆம் முறை ஆட்சி இருக்கிறாங்க, இந்தியாலே பாஜக ஆட்சி, இவனோ பெரிய மயிரன்றாங்க, அண்ணாமலை இவனுக்கு சப்போர்ட். அவன் அண்ணாமலை ஒரு IPS ஆபீசரா இருந்தவன், அந்த கேசவ விநாயகர் டெல்லியில பெரிய புடுங்கி, இப்படி எவ்வளவு சித்திரவதை ஒரு பெண்ணு பட்டிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு சித்திரவதை ஒரு பெண்ணு பட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த தங்க சோபனான்ற ஒரு சகோதரிய இந்த அளவுக்கு இந்த காம நாகராஜ கரு நாகராஜ பண்ணிருக்கான். இது எந்த மீடியாவது பேசுனீங்களாப்பா? ஒரு பெண், இது தமிழ்நாடு, ஒரு கடல், 7.5 கோடி மக்கள் தொகை, ஒரு 2 பொறுக்கி பசங்க ஏதோ பண்றாங்க. அந்த தூத்துக்குடியில ஒரு மாணவியை பாலியல் வன்முறை பண்ணி சாவடிச்சிட்டான். அவனெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கூடாது போலீஸ். ஒரு யங்ஸ்டர் IPS ஆபீசர் சுட்டு சாகடிச்சிடணும். ஆமா, சுட்டு சாகடிக்கணும். 1-2 நடக்குது. இருந்தாலும் அதை காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தினமும் இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. கருநாகராஜன் கற்ப சூறையாடுறான். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணிருக்கிறான். இவன் கருநாகராஜன் டிவி டிபேட்ல பேசுறவன், அவன் செய்தி தொடர்பாளர், அவன் மாநில துறை தலைவர், அவன் மேல அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற, இப்ப இருக்கிற நயினா ராகேந்திரன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற, இதை பத்தி எல்லாம் இந்தி இசை சவுந்தரராஜன் பேச மாட்டியாமா? அங்க போய் தூத்துக்குடியில பேசினே ஒரு கேள்வி, ஒரு வயதான மூதாட்டி ஒரு கேள்வி கேக்குது இந்தி இசை சவுந்தரராஜன், நம்ம குழந்தை ஒண்ணு கொண்டுட்டாங்க, உன் குழந்தை அங்க பாரு என்ன எனக்கு பிஜேபி ஆபீஸ்ல ரேப் பண்ண பாத்துக்கிறான் கருநாகராஜன். பிஜேபி ஆபீஸ் அந்த தங்க சோபனா பிரதமருக்கே எழுதிச்சு கடிதம். உங்கள்ட்ட எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. இதுக்கு என்ன பதில் சொல்ற இந்தி இசை சவுந்தரராஜன், குஷ்பு சுந்தர், உலக பத்திரிகை சங்க தலைவர் கஸ்தூரி, என்னமா சொல்றீங்க? வானதி சீனிவாசன், அது எவ்வளவு சீதா நோத்தி கத்துறால, அந்த இதெல்லாம் பேசுறீங்களா டிபேட்ல எல்லாம்? உங்க கட்சியில் பெண்களுக்கு இது ஒரு பெண், இப்படி பல பெண்கள். அந்த கேசவ விநாயகம் அந்த கமலா ஆலயமா ரெட் லைட் ஏரியாவா விபச்சார விடுதியா நடத்தினுக்கிறான். உங்களுக்கு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கு பாஜகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது? கேட்ட ஆவுன்னா மணிப்பூருக்கு போயிடுங்களே, போவதான் செய்வோம். அம்மனமா பெண்கள் அழைத்து கற்பழிச்சாங்க. வடமாநிலத்தை தினமும் பெண்களை கற்பழிக்கிறான்.
மத்த பெண்களை கற்பழி ஒரு பக்கம் இருக்கட்டும், பாஜகவில் இருக்கிற பெண்களையே பாஜகவின் எம்எல்ஏ, பாஜகவின் மந்திரி பையன், இந்த கரு நாகராஜ, காம நாகராஜ் போன்ற புறம்போக்கு பசங்க பாஜகவில் இருக்கிற பெண்களே கற்பழிச்சுட்டு இருக்கானே, இன்னொருத்தரை பத்தி நீங்க என்னடா பேசுறீங்க? இவங்க கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்துறாங்க. எனவே இந்த பாலியல் ஜல்சா கட்சி பாஜக, இந்த காம ஆலயம், கமலாலயம், இதுக்கெல்லாம் விரைவில் செருப்படி இருக்குது, விரைவில் செருப்படி இருக்குது. மக்களே யோசிக்க வேண்டும். பெண்களே பாஜகவிலே பாதுகாப்பாக இருங்க. பாஜகவில் இந்த காம நாகராஜா மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்றேன், பெண்கள் முதல்ல நீங்க பாஜகவில் பாதுகாப்பா இருங்க. முதல்ல நீங்க பெண்கள், எங்க சகோதரிகள் தான் பாஜக கூட, நீங்க முதல்ல பாதுகாப்பா அங்க பாதுகாப்பா இருங்க. அப்புறமா மத்த பெண்களை பத்தி பேசுங்க. வணக்கம், குடியாத்தகுமார். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன்.